ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் வந்துட்டு டிஃபெக்ட் லைஃப் சைக்கிள். டிஃபெக்ட் லைஃப் சைக்கிள்னாலும் ஒண்ணுதான், பக் லைஃப் சைக்கிள்னாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? ம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பக் வந்துட்டு நியூவா ஒருத்தருக்கு அசைன் ஆகும். எப்போ ஜீரால நம்ம வந்து பக் ரிப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா ம். இதைத்தான் நம்ம அந்த பக் நம்பர்னு சொல்லிட்டு பக் நம்பர் போடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ணுவாங்க ஜீரால. அந்த இஷ்யூ கிரியேட் பண்ணி அது எந்த மாதிரி டைப் அப்படின்னு சொல்லணும். இப்போ அதோட சம்மரி எழுதணும், அதோட டிஸ்கிரிப்ஷன் எழுதிருப்போம். இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இந்த பிக்சரை பார்த்தாலே தெரியும் ஜீரால எப்படி இஷ்யூ போட்டிருப்போன்றது. ம். இதுல இந்த கிரியேட்ன்ற இந்த பட்டன் அமைக்கிட்டு டேப்லெட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனையும் இதெல்லாம் ஃபில்அப் பண்ணணும். டிஸ்கிரிப்ஷன் ஃபில்அப் பண்ணணும், எக்ஸ்பெக்டட் ரிசல்ட், ஆக்சுவல் ரிசல்ட், இந்த மாதிரி நீங்க கரெக்டான வேல ஃபில்அப் பண்ணி நீங்க கண்டுபிடிச்ச பக்கை வந்து போட்டோ எடுத்து இங்க அட்டாச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி அட்டாச் பண்ணி வச்சாதான் பாக்குறவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஓகே. அந்த மாதிரி அட்டாச் பண்ணது இல்லாம அசைன்ட் டூல யார் பேர் போடணும், எந்த டெவலப்பர் பேர் போடணுமா இல்ல டெவலப்பர் டிஎலோட பேர் போடணுமான்ட்டு கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா பக் அப்பத்துல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். சூப்பர். ஓகே. புரியுதுங்களா? ம். ஸோ பக் அப்பத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும். நியூன்னு ஃபர்ஸ்ட் இருக்கும். அப்புறம் நியூன்றது வந்து யாருக்கு அசைன் ஆகுது, இப்போ இந்த பர்சனுக்கு அசைன் ஆகுது, அந்த பர்சனுக்கு அசைன் ஆகுதுன்னு சொல்லிட்டு அசைன்ல வந்துடும். அப்புறம் அது வந்து அவங்க ஓபன் பண்ணிட்டு ம். நீங்க பண்ண மாதிரியே வேற யாராவது பண்ணிருக்காங்களா, அது டூப்ளிகேட்ல இருக்கா இல்லையா, இல்ல அது ரிஜெக்ட் பண்ணுமா, ரிஜெக்ட் பண்ண வேண்டாமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு ம். இல்லைன்னா மறுபடியும் வந்துட்டு ஃபிக்ஸ்டு கொடுத்துருவோம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா சரி. அவங்க வந்து ஏதாவது ஒரு ரீடெஸ்ட் வச்சிருந்தாங்கன்னா பெண்டிங் ரீடெஸ்ட் ஏதாவது பண்ணணுமா அவங்க ரீடெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு யூனிட் டெஸ்டிங் பண்ண ம். மாதிரியே வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரீடெஸ்டும் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க ரீடெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மகிட்ட அனுப்புவாங்க. நம்ம வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு ஓகேனா சரி. வெரிஃபைடு க்ளோஸ் ம். முடிச்சிடணும், இல்லைன்னா ரீஓபன் பண்ணிடணும். திரும்ப வந்து சைக்கிள் வந்து ரீச் ஆகுது. இதுதான் வந்து டிஃபெக்ட் லைஃப் சைக்கிள். டிஃபெக்ட்னாவும் பக் லைஃப் சைக்கிள்னாவும் ஒன்று தான். ம். ஓகேங்களா? ஸோ இதுல நல்லா டிஃபெக்ட்னா என்னது? புரிஞ்சுக்கோங்க. டிஃபெக்ட்னா பக், பக்னா டிஃபெக்ட் ரெண்டும் ஒன்று, ஒன்றும் வித்தியாசம் ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இல்லையா? இருக்கு. ஓகே. பட் ஆனால் மோஸ்ட்லி ஆல் ஓவர் டிஃபெக்ட், பக், மிஸ்டேக்கு, ஃபெயிலியர் ம். எல்லாம் வந்துட்டு ஒண்ணுக்கு ஒன்று டிபெண்ட் பண்ணி தான். ஓகேங்களா? அதை நான் என்னன்னு உங்களுக்கு தான் காட்டுவேன் கடைசியில. சரி. ஸோ டிஃபெக்ட்னா என்ன, பக்னா என்ன, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து காட்டு, அதில் நீங்க பார்த்து படிச்சுக்கோங்க. இப்போதைக்கு ம். பக் லைஃப் சைக்கிள் நான் வச்சுக்கோங்க. சரி. ம். இது ஆல்ரெடி பார்த்தது தான் இருக்கு. இதான் ஜீரோ ஓப்பன் பண்ணி காட்டுப்போ காட்டி இருந்திருப்பேன். ஆமா ஆமா, ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் இருக்கு. ம். வேற என்னாச்சு இருக்கா? எனக்கு இப்ப நீங்க இது அனுப்புறேன்னு சொன்னீங்களே, எக்ஸல் ஷீட்டு. ஒரு ஒரு நிமிஷம். இல்ல இப்ப இது அப்படியே டாபிக் அப்படியே கண்டினியூ பண்ணிருப்பேன். பட் ஆனா ஒண்ணு நீங்க எப்பவுமே சின்ன சின்ன டாபிக்கே எடுத்துட்டு நம்மளுக்கு கரெக்டா இருக்கட்டும். ரொம்பலாம் ஸ்பீடா எடுக்க வேண்டாம். எனக்கும் அதான் தேவைப்படுது. ரொம்ப ஸ்பீடா இருந்தா என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ம். நீங்க வேற டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சின்ன சின்னதா கரெக்டா போறோம்னால அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா ஒரு டவுட். நான் கிளியரா ம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்னா ம். என்னோட எப்படி சொல்றது, என்னோட விஷயம் வந்து உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு இருக்கான்னு கேட்கறேன். கரெக்டா தான் போயிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. சரி.
ஸோ இப்போ இந்த டெஸ்ட் கேஸ்ல தெரிஞ்சிடும் மெயினா நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்கன்ட்டு. ஆக்சுவலா நீங்க ப்ரீவியஸா பண்ணது வந்து இந்த டெமோவா வச்சு தான் இது பண்ணிட்டு இருக்கேன். டெமோவை வச்சு சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும். ஸோ இப்போ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோம் என்டர் இமெயில் அண்ட் வேலிட் இன்வேலிட் பாஸ்வேர்ட் சொல்லிருக்கீங்க. நீட் ஏ ரெடி வேலிட் இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கீங்க. அப்புறமா ஓகே என்டர் இமெயில் ஆர் ஃபோன் நம்பர். இதுல நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரௌசர் ஓபன் பண்ணி அந்த ஒரு இடத்த கிளிக் பண்ணிட்டு தான் இந்த பேஜுக்கு வர முடியும். அதை நீங்க எழுதவே இல்லையே. இதுலயா டெஸ்ட் ஸ்டெப்ஸ்ல தானே. ஓகே ஆடட் பாயிண்டா. இல்ல சொல்ல வரேன் அந்த ஒரு பாயிண்ட் நீங்க எழுதிருக்கணும்னு சொல்ல வரேன். சரி ஓகே. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் வந்துட்டு ஓகே ஒரு வேலிட் இமெயில் ஐடி ஒரு வேலிட் பாஸ்வேர்டு. அடுத்தது வந்து சக்சஸ்ஃபுல் லாகின். ரெடிஃப் பேஜ் லாகின் சக்சஸ்ஃபுல். ஓகே பாஸ். ஸோ இந்த நெக்ஸ்ட் கேஸ் வந்துட்டு என்ன எழுதுறீங்க? வெரிஃபை யூசர் செக் த லோகோ டிஸ்பிளே. ஓகே என்ன கொடுத்துருக்கீங்க? யூசர் ஷுட் பி கனெக்ட் டு இன்டர்நெட். யூசர் ஷுட் பி கனெக்ட் டு இன்டர்நெட். இது ஆக்சுவலி நீங்க கொஞ்சம் கம்யூனிகேஷன் வந்துட்டு இங்கிலீஷ் வந்து லேக்கிங்காக இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் பார்த்து மிஸ்டேக் பண்ணுங்க. யூசர் ஷுட் பி கனெக்ட் டு இன்டர்நெட். இன்டர்நெட் கனெக்ஷன் ஷுட் பி ஆன் அப்படின்னா முடிச்சு. Application should be open in Edge. Okay. Application should be open in Edge browser. இது கூட ஓகே தான். நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? லெஃப்ட் சைட் கார்னர் ஷோ ரெடிஃப் லோகோ வித்தின் 2 color. ஓகே ஷோ தட் சென்டர் லாகின் அண்ட் பாஸ்வேர்ட். இது என்னதுக்கு? இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து செட் இல்லாட்டி மெயின் பேஜ்ல தான் பாப்போம். நீங்க இங்க என்ன போட்டிருக்கீங்க? யூசர் செக். ஆக்சுவலா இது தப்பு. இப்பதான் நான் நோட் பண்றேன். இது தப்பு. இதோட கான்செப்ட் வந்து நான் இங்க எடுத்து வந்திருக்கேன். அந்த டெஸ்ட் சீனியர் கான்செப்ட் வச்சு வந்து இங்க வச்சிருக்கேன். இது எல்லாமே தப்பு. இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் கரெக்ட் முடிஞ்சு. அதோட இங்க வந்துடணும். சிஸ்டம் should be shown on Rediff main page. இதுவுமே தப்பு தானே. System should be shown on Rediff main page. இது என்னது? இது புரியல. மெயின் பேஜ் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். இந்த இடத்துல தப்பாக டெஸ்ட் கேஸ்ல டிஸ்கிரிப்ஷன் வந்து தப்பா போட்டிருக்கேன். அதோட ரிசல்ட் தான் தப்பா எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் எழுதிட்டேன். தேர்ட் கேஸ் வரும். யூசர் செக் த நியூ லாகின் பேஜ் இஸ் நேவிகேட்டிங் வித் த Rediff பட்டன் சொல்லிருக்கீங்க. இன்டர்நெட் கனெக்ஷன் ஆன எட்ஜ் ப்ரௌசர். ஓகே இதுல அது SCR யூசர். ஓகே யூசர் user place a mouse in the button to check the enable. Okay. Login page. Click to check the login page. என்ன click to check the login page? எதை click பண்றாங்க? ஆக்சுவலா வந்து லாகின் பேஜ் செக் ஆகுதா அப்படின்றது. அதுக்கு நீங்க படிக்கும்போது சென்டென்ஸ் ஆப்போசிட் பர்சன் படிக்கும்போது கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கணும்ல.
நீங்க ம். எழுதுனத ஃபர்ஸ்ட் நீங்களே ஒரு வாட்டி படிச்சு பார்த்து புரிஞ்சிருக்கா? இதுல மீனிங் ம். வந்திருக்கா? வரலையா? அப்படின்ற மாரி பாருங்க. ம். ஃபர்ஸ்ட் இது தவிர வேற எதுவுமே வந்துட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபையே இல்ல. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு இதுல வந்து யூ மிஸ் ஆயிடுச்சு. ஓகே. பட் ஆனா ம். யூசர் பிளேஸ் எ மவுஸ் இன் இன் த பட்டன் டு செக் த எனேபிள். ஒரு பிளேஸ் மவுஸ் ஓகே. அந்த மவுஸ் பாயிண்டர் பிளேஸ் பண்றது ஓகே. இங்க என்ன குடுத்துருக்கீங்க? நேவிகேட் வித் த ரெடிஃப் பட்டன் சொல்லிருக்கீங்க. ரெடிஃப் ஆமா. பட்டன் ஒரு பட்டன் இருக்கும்ல. ம். ஆ, அந்த பட்டன் மேல மவுஸ் பாயிண்டர் வச்சோடனே அந்த கலர் சேஞ்ச் ஆகுமா? ஆகாது. ஆகுமா ஆகாதா? அது மவுஸ் மேல வச்சோனே சேஞ்ச் ஆகுமான்னு கேக்குறீங்களா? ஆமா. ஆகாது. ஆகாதா? ஆகுமே ப்ரோ. கிளிக் பண்ணாதானா? இல்ல மவுஸ் பாயிண்டர் வச்ச உடனே ஆகும். இங்க பாருங்க. ப்ளூ கலர்ல சேஞ்ச் ஆகுதா? ஓகே. அந்த சேஞ்சஸ். அப்ப நீங்க என்ன எழுத வந்திருக்கீங்க? நீங்க அதுதான் எனேபிளா கேக்குறீங்க. எனேபிள்னா என்ன அர்த்தம்? அது வந்துட்டு கிளிக் பண்ண அலோவ் பண்ணுதா இல்லையா செக் பண்ற மாதிரி அர்த்தம். கரெக்ட்டுங்களா? ம். ம். அப்ப அதுதான் ஒரு கிளாரிட்டியோட அவங்க என்ன பண்ணிருக்காங்க ப்ளூ கலர்ல ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. கரெக்ட்டுங்களா? ஓகே. ஓகே. அப்ப அது ஒரு சின்ன பாயிண்ட் சின்ன நீங்க இது தெளிவா வந்து எழுதிருக்கணும். ம். ம். அப்ப நீங்க வந்துட்டு எழுதுனத கிளியரா எழுதிருக்கணும். கிளாரிட்டியோட எழுதுனாதான் எனக்கு புரிய வரும். ம். புரியுது. கொஞ்சம் நீங்க 2ஆம் வாட்டி எழுதுங்க. நான் திரும்ப செக் பண்றேன். ம். நீங்க 2ஆம் வாட்டி எழுதுறது தப்பு இல்ல. இங்க பாருங்க. இப்ப இனிமேட்ல இருந்து நீங்க எழுத போறது எல்லாமே டெஸ்ட் கேஸ் எழுதிச்சுன்னா நீங்க உங்க லைஃபே வந்து மூவ் ஆக போகுது. ஓகேங்களா? ம். 2ஆம் வாட்டி டெஸ்ட் கேஸ் எழுதுனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. டெஸ்ட் கேஸ் நீங்க மறுபடியும் 2ஆம் வாட்டி எழுதுங்க. எழுதிட்டு ம். நம்ம பார்ப்போம். நம்ம ஈஸியா வந்து பார்த்துடலாம். சரிங்களா? சரி. ஸோ யூசர் செக் ஹோம் பட்டன். ஹோம் பட்டன் சொல்லிருக்கீங்களா? ம். அப்புறமா யூசர் செக் ஹோம் பட்டன் இஸ் எனேபிள்டு. ஓகே. யூசர் கிளிக் ஆன் ஹோம் பட்டன். கரெக்ட். இது கரெக்ட். ஓகே. ஓகேங்களா? ஆனா இங்க பாருங்களேன். ம். சிஸ்டம் ஷுட் பி ஷோன் ஆன் ரெடியூஸ் மெயின் பேஜ். இது வந்து கொஞ்சம் மீனிங்லெஸ்ஸா இருக்கு. நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் யோசிக்க தேவையில்ல. சிம்பிள் இங்கிலீஷ் வச்சு நீங்க எழுதுங்க. ஓகேங்களா? ம். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா ஃபர்ஸ்ட் வரும். ஓகே. இந்த ஒரே இது நீங்க எல்லாத்துக்கும் போட்டிருக்கீங்க. எதுக்கு இது எல்லாத்துக்கும் போட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியவே இல்ல. நெக்ஸ்ட் டைம் வந்து சிம்பிளா பார்ப்போம். ம். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க வந்துட்டு அந்த அந்த ம். காம்ப்ளிகேட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வர்றது எல்லாமே காம்ப்ளிகேட் ஆயிடும். ம். சிஸ்டம் ஷுட் பி கிரியேட் நியூ லாகின் பேஜ். இதுதான் எனக்கு நீங்க இந்த எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ல நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன சொல்ல வரீங்களோ எனக்கு இங்க புரியல. என்ன இது சிஸ்டம் ஷுட் பி ஷோன் ஆன் ரெடிஃப் மெயின் பேஜ்னு அர்த்தம் அது. இல்ல இங்க வந்து நீங்க நேவிகேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹோம் பட்டன் வந்து கிளிக் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துருக்கீங்க. அப்ப இந்த ஹோம் பட்டனுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க எழுதிருக்கணும் நீங்க. ஹோம் பட்டன் கிளிக் பண்ண என்ன ம். ஆகும்? போய் ஹோம் ஹோம் பட்டனே பேஜ் காணும். ஹோம் பேஜ் வரும். ஹோம் பட்டன் எங்க இருக்கு? இங்க இல்ல. அது உள்ள வரும். இந்த பட்டனா? இல்ல இல்ல. ரெடிஃப் மேட் உள்ளே வரும். இங்க எங்க ஹோம் பட்டன் இருக்கு? கிரியேட் நியூ அக்கௌண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அது உள்ள இருக்கு. அது லெஃப்ட் சைட் பாருங்க. லெஃப்ட் சைடு இந்த இதா? ம். அதுக்கு இந்த பேஜுக்கு வந்த பிறகு இது பண்ணணும்ல. இது அப்ப இதையாவது சொல்லிருக்கணும். இந்த பேஜுக்கு வந்திருக்கேன். இந்த பேஜ்ல இருந்து இது நீங்க பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும் ம். நீங்க. அந்த மாதிரி சொன்னாதான் கரெக்டா இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஆமா. நீங்க இப்ப இந்த ம். ஸ்டெப் வந்துட்டு நீங்க எக்ஸ்பிளைன் பண்றது தான் இருக்குது.
ஹோம் பட்டன்றது எங்க இருக்கு நானே உட்காந்து தேட வேண்டியதா இருக்குது. ஸோ நீங்க ம். அதுக்கேத்த மாதிரி உட்காந்து நீங்க இதுல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க அசைன் பண்ணிருக்கணும். சரி. இதுல எப்படி நீங்க பாஸ்வேர்ட் யூசர் நேம்க்கு வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டா யூசர் நேம் பாஸ்வேர்டுக்குள்ளே வருவீங்க அப்படின்னு நான் ஓகே. சொல்றேன்ல. ஸ்டெப்ஸ்ல வந்து அதுக்கு வந்து எழுதணும்ன்றீங்க. ஆமா. அதுல ஸ்டெப்ஸ்ல நீங்க ம். கிளாரிட்டி கொடுத்தாதான் அதுல வந்து அவன் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ம். ஓகேங்களா? சரி. ம். நான் ஒன்னும் ஒரு பெரிய டீச்சர் ஒன்றும் இல்லை, நீங்க ஒன்று ஸ்டூடெண்ட் ஒன்றும் இல்லை. அஸ் எ ஃப்ரெண்டா நான் உங்களுக்கு அப்படிலாம் இல்ல. சஜஸ்ட் பண்றேன். நான் ஆமா. என்னோட கிளாரிஃபிகேஷனுக்கு, என்னோட சஜஷனுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க இதை கரெக்ட் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? ம். 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 இதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு வாங்க, அப்புறம் பார்க்கலாம். இதுல ம். இன்வாலிட் இமெயில் ஐடி, இன்வாலிட் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கீங்க. இது ஓகே. ஆமா. இங்க வந்துட்டு ஃபெயில் பண்ணிருக்கீங்க. சிஸ்டம் should me be அப்படி பாருங்களா, சிஸ்டம் should be not allowed and pop up wrong username and password combination. அங்க ஆக்சுவலி என்ன காம்பினேஷன் வந்தது, இல்ல நீங்க சொல்ல வேண்டிய அவங்க அந்த இன்ஃபர்மேஷனை ஒரு டபுள் கோட்ஸ்ல போட்டுருங்க. இந்த பாப்அப்ல டபுள் இந்த கோட்ஸ்னா மெசேஜ் என்ன? இருக்கணும், ம். பாப்அப்ல இந்த மெசேஜ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ம். டபுள் கோட்ஸ்ல கொடுங்க. அப்ப அவங்களுக்கு வந்துட்டு ட்ரெயினரா அப்ப வந்து அப்ப அவங்களுக்கு ஆப்போசிட் பர்சனுக்கு ஈஸியா புரியும். ஓகே. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாப்அப்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி. சிஸ்டம் ஷுட் ம். மீ பி அப்படிலாம் வராது. சிஸ்டம் should not allow and pop-up message should be like this. Pop-up message want to be display like this. Display like this. ஓகேங்களா? ஓகே. System should be allowed. என்ன system should be allowed? இந்த பாப்அப் மெசேஜ் இங்க வந்துச்சா வரலையா அப்படின்றது தான் நீங்க சொல்லணும். நீங்க செக் பண்ண ம். போறது இன்வாலிட் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட். இன்வாலிட் பாஸ்வேர்டா? என்ன பாஸ்வேர்டு? இன்வாலிட் பாஸ்வேர்ட் தான். இன்வாலிட் பாஸ்வேர்டு இங்க என்ட்ரி பண்ணவே இல்லை. எனக்கு பார்த்தோன்னே இங்க அண்டர்ஸ்டாண்டிங் ம். ஆகும்போது புரியுதுங்களா? ம். நீங்க இன்வாலிட் பாஸ்வேர்டு நீங்க இங்க தரவே இல்லை. இன்வாலிட் பாஸ்வேர்ட் ம். ஃபர்ஸ்ட் கொடுங்க. கொடுத்த பிறகு அதையே இங்க வந்துட்டு இன்வாலிட் பாஸ்வேர்டு வந்துட்டு பாப்அப் மெசேஜ் காட்டுதா இல்லையான்ற மாதிரி நீங்க காட்டணும். சிஸ்டம் ஷுட் பி அலோடு அப்படின்னா, ஷுட் பி அலோட்னா என்ன அலோட் பண்ணுச்சு அப்படின்றது எனக்கு இங்க கிளியரா ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லையே. இங்கேயும் ஒரு இன்ஃபர்மேஷன் இல்ல, இங்கேயும் ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லாத ம். மாதிரி ஆயிடுச்சு. சரி. ஸோ இந்த ரெக்கார்டிங் அனுப்பிச்சிருக்கிறேன், நீங்க பார்த்துட்டு எனக்கு ம். வந்து நீங்க கரெக்டான இன்ஃபர்மேஷனோட நீங்க நாளைக்கு வாங்க. இன்னும் டெஸ்ட் கேஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் உங்ககிட்ட சொன்னது மறுபடியும் அதான் சொல்றேன். ஆமா. டெஸ்ட் கேஸ் எழுத தெரிஞ்சாதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல்ஃபில் ஆவீங்களே. ஃபர்ஸ்ட் நீங்க ம். ஃபிட்டா இருக்கீங்கன்னா டெஸ்ட் கேஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. ஓகே. ஓகேங்களா? இப்போ டெஸ்ட் கேஸ் எழுதிட்டு நாளைக்கு வாங்க, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சரி. ஓகே, தேங்க்யூ ப்ரோ, பை பாய். ஆமா.